பொருளுரை கொஞ்சம் சமயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி பொருளுரை நம்ம வந்து அப்புறமா நம்ம இங்கே படிச்சுக்கலாம். டைரெக்டாக இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு இருக்கும். ஸோ ஜெனரலாக நம்ம பார்த்தோம்னா தியாகம், சந்நியாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதை பற்றி நம்ம கேட்க வந்தோம்னா முதல்ல நம்மளோட மனசில் என்ன வரும்னா, யாரோ ஒரு சன்னியாசி காவி வருடத்தோட வஸ்திரம் அவங்க அடைந்துண்டு அப்புறம் எல்லாம் வீட்டை விட்டு எல்லாம் அவங்களோட தொடர்புகளெல்லாம் வந்து எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போகிறது ஜென்ரலாக இது ஒரு கன்செப்ஷன் தான் இருக்கும் சந்நியாசம் அப்படின்னா. பட் ஆனால் சந்நியாசம்னா என்ன? வெறும் ஒரு காவி வஸ்திரத்தை அது போட்டுட்டு நம்ம வெளியில் போகிறது அதுதானா? இல்லை ஹெட் ஷேவ் பண்ணிட்டு எல்லாம் உடரும் இல்லை இருக்கிற ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அதுதானா சந்நியாசம்? ஆக்சுவலி சந்நியாசம் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இஸ்கானில் கூட நம்ம யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யாராவது நம்ம டிவோட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் இவ்வளோ சின்ன வயசில் எதுக்கு சன்னியாசம் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி நிறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. எஸ்பெஷலி இப்போ நம்ம அயோத்தியா இல்லை ஒரு வாரணாசி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் இப்போ கூட கொஞ்சம் இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஓகே, இவங்கெல்லாம் சன்னியாசிகள் எங்கள் பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க வந்து தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இங்கே பெங்களூர் இல்லை இந்த மாதிரி ஒரு மகாநகரத்தில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க, என்ன இது இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஏன்னா ஜென்ரலாக நம்ம வெளியில் பார்க்குறச்சே நல்ல கரியர்ஸ் பக்கத்தில் கூட நம்ம பார்க்குறோம், நிறையா கார்ப்பரேட் பில்டிங்ஸ் இருக்குது, பெரிய பெரிய இது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கோவிலில் போய் எதுக்கு யாராவது இருக்கணும் அப்படின்ட்டு, கோவிலுக்கு 10 நிமிஷம் சாமியை சேவிச்சுட்டு வெளியில் வந்துருப்பா அப்படின்னு இது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சாமியை கோவிலுக்கு போகிறது கூட இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு வேலையோ நல்ல பண சம்பாத்தியத்துக்கோ இல்லை நல்ல ஒரு கரியருக்கோ நல்ல படிப்புக்கோ அதுதான் கோவிலுக்கு போகிறதுக்கே ஒரு பர்டிகுலர் ஐடியா இருக்குது. பட் ஆனால் எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு சாமிக்கு எதுக்கு இது போகணும், இதுதான் சந்நியாசம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் சந்நியாசம் அப்படின்றது வந்து அது இல்லை. நிஜமான ஒரு சந்நியாசம் அப்படின்னா ஒரு காவி வஸ்திரத்தை வந்து அணிக்கிறதுக்கோ இல்லை ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு நம்ம வர்ணாசிரமத்தில் நம்ம பார்க்குறோம்னா 4வது ஆசிரம்னா இப்போ பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, அப்புறம் சந்நியாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சந்நியாசம் அப்புறம் தியாகம்னா அது மாற்றம் இல்லை. நிஜமான சந்நியாசம், நிஜமான தியாகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது என்னென்னா பகவானுக்கு எவ்வளோ நம்ம வந்து சரணடைஞ்சிருக்கோமோ அதுதான் நிஜமான சந்நியாசம் அப்படின்ட்டு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸோ ஜெனரலாக நம்ம என்ன பார்த்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்கிறார், ரியல் டிபெண்டன்ஸ் பகவானுக்கு நம்ம வந்து பகவானை பற்றி நம்ம எவ்வளோ ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா அப்படின்றார். நம்ம வந்து நம்மளோட ரட்சணைக்காக நம்மளோட வாழ்க்கைக்காக வெறும் பகவான்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ வெறும் பகவான்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அதுதான் நிஜமான சந்நியாசம். வேறு யார்கிட்டேருந்தோ நம்மளோட வேலையாலேயோ நம்மளோட குடும்பத்தாலேயோ யார்கிட்டேருந்து நம்மளோட சந்தோஷமோ இல்லை நம்மளோட ரட்சணைக்காகவோ எதிர்பார்ப்பில்லை. வெறும் பகவான் ஒருத்தர் தான் எனக்கு ரட்சணை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருந்தால் பிரபுபாதர் சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணர் தான் நிஜமான சந்நியாசம் இதுதான். ஸோ நேச்சுரலாக அவங்க சொல்லுவோம், ஓ அப்போ சுவாமி நாங்கள் கூட சன்னியாசிக்கலாம், நிஜமாக இருக்கலாம், நீங்கள் கூட இருக்கலாம், நீங்கள் கூட இந்த ஒரு கான்செப்ட் நிஜமான தியாகம் சந்நியாசம்னா நீங்கள் கூட இருக்கலாம், ஷர்ட் பேண்ட் இல்லை கூட நீங்கள் சன்னியாசியாக இருக்கலாம். ஸ்பெஷலாக பிரபுபாதர் சொல்லுவார். ஃபஸ்ட் டைம் வந்து பிரபுபாதர் வந்து ஃபாரினுக்கு போகிறச்சே வந்து பிரபுபாதர் சொல்கிறாரு, ஓ பிரபுபாத் யூஆர் அ சன்னியாசி அப்படின்னா ஆமாம் நான் ஒரு சன்னியாசி தான். பிரபுபாதர் சொல்கிறார், யூ கேன் ஆல்சோ பிகம் அ சன்னியாசி. ஓ பட் பிரபுபாத் ஐ ஹாவ் மை ஃபேமிலி, என்கிட்ட இன்னும் குடும்பங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பிரபுபாத் தேவையில்லை, குடும்பத்திலேருந்தே நீங்கள் எல்லாம் சன்னியாசியாக இருக்கலாம். நீங்கள் வந்து இல்லை ஆனால் மகிழர்கள் கூட இருக்காங்களே, லேடிஸ் கூட இருக்காங்களே, பிரபுபாத் சொல்கிறேன் அவங்க கூட சன்னியாசிகளாக இருக்கலாம் அப்படின்ட்டு. சந்நியாசம்ன்றது ஜஸ்ட் ஒரு
ஏன்னா வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஒரு வஸ்திரத்தோட கலரை பற்றி இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நம்மளோட மனோ நிலைமை எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அதுதான் சந்நியாசம். நிஜமான சந்நியாசம், நிஜமான இது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு ஃபஸ்ட் பிரின்சிபல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்னா கட்டுப்பாட்டு, நம்மளோட இந்திரியங்களோட கட்டுப்பாட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜெனரலாக சந்நியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு விஷயம் நம்ம நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்கன்னா, ஓகே வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இன்னொரு நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற வேலை விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் சந்நியாசம் அப்படின்ற. ஆனால் அது அதுவும் இல்லை. நிஜமான ஒரு சந்நியாசம் எப்படின்னா, நம்மளோட இந்திரியங்களை வந்து எப்படி பகவானோட சேவைக்கு நம்ம எப்படி உபயோகம் செய்கிறோமோ அதுதான் நிஜமான பக்தி சேவை அப்படின்ட்டு, நிஜமான ஒரு என்கேஜ்மெண்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஏதான ஒரு விளையாடிண்டே இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க விளையாட்டு சாமான் வச்சு விளையாடிட்டுருப்பீங்க. விளையாட்டு சாமான் எதுவும் இல்லைன்னா சில விஷயம் வந்து ஓடுற ஃபேனை போய் தொடும், இல்லை வெளியில் ஏதாவது மிருகங்கள் கூட போய் அது கூட அதை தொட போகும் அந்த மாதிரி. ஸோ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயத்தினால ஐயோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதான ஒரு விளையாட்டு சாமான் எப்போவுமே நிச்சயமாக இருக்கணும் குழந்தைக்கிட்ட அப்படின்ட்டு நிறைய விளையாட்டு சாமான் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த குழந்தை வந்து வேறு எதுவும் செய்யாமல் இருக்கும்ட்டு. ஆனால் நம்ம குழந்தைக்கிட்ட போய் சொன்னோம்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும், ஒரே ஒரு அங்கே போய் மூலையில் போய் உட்காந்துக்கும். குழந்தை கேட்குமா? கேட்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு விளையாட்டு சாமான் கொடுப்போம். ஸோ நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது நம்மளோட இந்திரியங்கள் இருக்குல்ல, அதே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். யார் எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தால் கூட நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க நம்மளோட இந்திரியங்கள் வந்து எப்போவுமே தானே செஞ்சுட்டே இருக்கணும், அதுக்கு நிறுத்தவே முடியாது நம்ம இந்திரியங்களை. ஸோ அதுக்கு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறாரு, பாருப்பா இந்த மாதிரி கட்டுப்பாட்டு பண்ண முடியாது ஒன்றால், ஒரு நாளைக்கு வந்து இந்திரியங்கள் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும், ஏதான ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள். அதுக்கு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இந்திரியங்களை வந்து பக்தி சேவையில் வந்து உபயோகம் பண்ணுங்க அப்படின்ற. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினः ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இந்த மாதிரி பகவானுக்கு நீங்கள் சேவை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸ், கெட்ட ஒரு ஹேபிட்ஸ் அந்த மாதிரி எதுன்னு இருந்ததுன்னா இது எல்லாமே வந்து என்ன ஆகிடும், எல்லாமே போயிடும். ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஒரு பரம ருசிக்கு வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அந்த பரம ருசி கிடச்சோன்னே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக விட்டு விடுவீங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கண்கள் வந்து நம்ம மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்போம், இல்லை டெலிவிஷன் பார்ப்போம், ஏதாவது சினிமா பார்க்குறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்புறம் காதுகள் வந்து நல்ல பாட்டு இல்லை ஏதானும் வெளியில் இருக்கிற ஒரு விஷயங்கள் பற்றி கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு நாக்கு இல்லை வாய் ஏதானும் வந்து யாரை பற்றியாவது பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இல்லை நல்ல சுவையான ஒரு விஷயத்தை வந்து நம்மளை ருசிக்கிறதுக்கு நம்மளுக்கு தோணும். அப்புறம் மனசு வந்து எப்போவுமே யோசனையிலே இருக்கும், எதை ஏதானும் பிளான் பண்ணணும், ஏதாவது பண்ணணுன்ட்டு. ஸோ இதை வந்து நம்மளால் நிறுத்தவே முடியாது. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இந்த உங்களோட இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா எல்லாத்தையும் நிறுத்தணுன்ட்டு. பட் ஆனால் சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க இல்லை, இந்த மாதிரி இந்திரியங்களை வந்து நிறுத்த முடியாது அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணணும், ஸோ இதே யோசனைகள் வந்து பகவான் இல்லை சாஸ்திரங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம உபயோகம் செய்யலாம். அப்புறம் இதே இந்திரியங்கள் வந்து நம்ம பார்க்குறதுக்கு தோணும், நம்ம படம் பார்க்குறதுக்கோட கோயிலுக்கு வந்து பகவானோட ஸ்ரீ விக்கிரகத்தோட தரிசனம் பண்ணலாம். அப்புறம் கேட்குறது வந்து பகவானோட கீர்த்தனை கேட்கலாம், சாஸ்திரங்களில் இருக்கிற பகவான் பற்றி கொடுத்துற அவங்களோட லீலைகள், அவரோட குணங்கள் பற்றி நம்ம கேட்கலாம். இல்லை அவரோட உபன்யாசம் ஸ்ரீமத் பகவத்கீதை, பகவான் சாக்ஷாத் பகவானே சொல்கிறார், அது பகவான் அவரோட உபன்யாசத்தை நம்ம கேட்கலாம், ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த மாதிரி நம்ம உபயோகம் செஞ்சோன்னா நம்மளோட இந்திரியங்கள் வந்து நம்ம எப்போவுமே நம்மளோட கட்டுப்பாட்டிலே நம்ம இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நம்மளோட இந்திரியங்களால் நம்மளுக்கு என்னாகும், வி ஆர் எலிவேட்டிங் இட், நம்ம என்ன ஒரு ஆன்மீக நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா இதே இந்திரியங்களால் நம்ம என்னாகும்,
நிறையா பிரச்சனைகள் வரும். என்ன சாதாரண பௌதிக விஷயத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா இந்த இந்திரியங்களை வச்சுட்டு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறார். ஸோ ஒரு நிஜமான ஒரு சந்நியாசி இல்லை ஒரு நிஜமான ஒரு யோகியோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லை அவரோட ஒரு செயல்கள் நம்ம பார்த்தோம்னா அவரோட இந்திரியங்கள் வந்து எப்போவுமே பகவானோட சேவையிலேயே ஈடுபட்டிருக்கும். இதுதான் ஒரு சந்நியாசி இல்லை ஒரு யோகியோட ஒரு கேரக்டர் இல்லை அவரோட ஒரு சின்னம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பக்தி யோகி, அதனால தான் ஒரு சாதாரண அவர் வந்து ஜஸ்ட் ஒரு சந்நியாசின்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக யாராவது இந்த மாதிரி ஒரு பக்தி யோகத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னா அவரு கூட வாழ்த்தை இருக்குது. அவங்களுக்கு வந்து பரமஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்சப்பறவை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹம்சப்பறவை ஏன் அப்படி இந்த மாதிரி பறவைக்கும் ஒரு யோகிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது இந்த ஒரு ஹம்சப்பறவைக்கு. என்ன பண்ணுன்னா இந்த ஹம்சப்பறவை என்ன பண்ணுன்னா அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நதியிலையோ இல்லை ஒரு குளத்துலையோ நம்ம பார்த்துருப்பீங்க. குளத்துல அது வந்து இருக்கிறச்சே அது என்ன ஆகுன்னா அது வந்து இருக்கிறச்சே வந்து அதுக்குள்ளே வந்து முழுகாது, அப்புறம் ஒரு ஈரமாகாது. எதே ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த பரமஹம்சம் என்ன பண்ணுன்னா அது ஈரமாகாது. அப்புறம் இதுக்கு இன்னொரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பால் அப்புறம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹம்சப்பறவைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா அந்த வெறும் பாலை மாத்திரம் அது வந்து குடிச்சிட்டு தண்ணி அப்படியே இது பண்ணிடும். அதே மாதிரி தான் அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர்கள் கூட சொல்கிறார், நம்ம எல்லாரும் வந்து பரமஹம்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எல்லாரும் ஆகலாமா? எப்படி ஆகணும்? இந்த மாதிரி பௌதிக விஷயத்துலலாம் அதை வந்து உபயோகம் செஞ்சுட்டு அதை வந்து எப்படி நம்ம பகவானுக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா நம்மளும் பரமஹம்சாராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு நிஜமான ஒரு சன்னியாசி அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து அவங்களோட இந்திரியங்கள் வந்து எப்போவுமே பகவானுக்கு ஈடுபடுறாங்க. அப்புறம் எதே ஒரு பௌதிக விஷயம் இருந்தால் கூட அந்த ஒரு பௌதிக விஷயத்துக்கு கூட அவங்க வந்து பகவானுக்கு சமர்ப்பித்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு குடும்பங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு கரியர்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே கூட நீங்கள் வந்து விடுறதுக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு நீங்கள் ஒரு பரமஹம்சாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வித்தியார்த்திகளாக இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட எஜுகேஷன் கரியர் அது வந்து நீங்கள் வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பில் என்னென்ன நீங்கள் இன்டெலிஜென்ஸ் வருதோ அது வந்து அது வந்து பகவானோட சேவைக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் படிக்கலாம். அதே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து எப்படி பகவானுக்கு இது பண்ணலாம் அது நீங்கள் படிக்கலாம். குடும்பத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் பசங்க இருக்கலாம், மனைவி இருக்கலாம், இல்லை புருஷர்கள் இருக்கலாம். அது அவங்கள வந்து எப்படி பக்தியில் ஈடுபடணுன்னு நீங்கள் வந்து கைட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு மார்கதர்ஷியாக இருக்கலாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுவும் ஒரு பக்தி சேவை தான். பக்தி சேவைன்றது ஜபம் பண்ணுறது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். பட் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருந்தால் எப்படி நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஆன்மீக ஒரு மார்க்கத்தில் நம்ம எப்படி கூட்டின்னு போகலாம். அதுவும் ஒரு சேவை தான், பகவத் சேவை தான் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆச்சாரியரில் நம்ம பார்த்தோம்னா கூட நம்மளோட பரம்பரையில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆச்சாரியர்கள் நம்மளோட பரம்பரையில் நம்ம பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சன்னியாசிகளாக இருந்திருக்காங்க, பரமஹம்சராக இருந்திருக்காங்க. வர்ணாசிரமத்தில் நம்ம பார்த்தோம்னா சன்னியாசிகளாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட ஆச்சாரியர்களை வந்து கிரகஸ்த ஆச்சாரியர்கள் கூட இருந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ இன்ஃபேக்ட் மோஸ்ட் ரொம்ப பாப்புலர் இல்லை ஃபேமஸான ஒரு ஆச்சாரியர் நம்ம பார்த்தோம்னா கிரகஸ்த ஆச்சாரியர்னு பக்தி வினோத் டாக்கூர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பக்தி வினோத் டாக்கூர் வந்து அவரும் ஒரு சாதாரண கிரகஸ்தர் இல்லை, அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். அது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் எப்போ பிரிட்டிஷ் ஆழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் பாருங்க, இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதெல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். எக்ஸாம் இருக்குது, இது பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து நம்ம பாரதியர்கள் நம்ம நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்கள் வந்து
அவ்வளோ சுலபமாக அந்த மேஜிஸ்ட்ரேட் பதவி கொடுக்கவே மாட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க, இல்லை உங்கள் சுதந்திரத்துக்காக சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் பக்தி வினோத் டாக்கூருக்கு வந்து அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. இல்லை, இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் விஷயத்தில் வந்து ஈடுபட மாட்டார். இவர் வந்து நிஜமான ஒரு ஆன்மீக மனுஷர். இவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டார். இவருக்கு இந்த பதவி நிச்சயமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பக்தி வினோத் டாக்கூருக்கு அந்த காலத்தில் 19th செஞ்சுரியில் வந்து அப்பயும் நம்ம வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இதுதான் பக்தி வினோத் டாக்கூருக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம். அந்த ஒரு இதில் வந்து பக்தி வினோத் டாக்கூர் பக்தி வினோத் டாக்கூர் எவ்வளோ நல்லா இது பண்ணாங்கன்னா, அவரோட வேலைக்காக அவரோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக ஒரு ரயில் ட்ராக் வந்து அவங்க பிரிட்டிஷர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ இது. ஸோ நம்மளும் எல்லாத்தையும் இந்த மாதிரி விடக்கூடாது. பட் ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோமோ அதே சூழ்நிலையில் இருந்துட்டு எல்லா நம்ம என்ன பௌதிக விஷயங்களாக எப்படி நம்மளுக்கு காணப்படுமோ அதே விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் பகவானோட சேவைக்காக நம்ம சமர்ப்பித்தோம்னா இந்த மாதிரி சாதாரண நம்ம வெளியில் பார்க்குற பிரச்சனைகள், குடும்ப சண்டை, அப்புறம் டென்ஷன், அப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து போயிடும், இருக்காது அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லா சூழ்நிலைகள்லையும் பரமஹம்சர் எப்படின்னா எல்லா பகவத் சம்பந்தத்தால் பார்ப்பாங்க. எல்லா விஷயங்களும் பகவானோட எப்படி சம்பந்தம் படுத்த முடியுமோ அதான் ஒரு பரமஹம்சரோட ஒரு சின்னம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் பிரபுபாதர் கூட நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு பரமஹம்சர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா கண்ணியம், அப்புறம் எளிமை, அப்புறம் அஹிம்சை, அப்புறம் பொறுமை, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சன்னியாசியில் நம்ம வந்து ஒரு மெயினாக ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரபுபாதர் சொல்கிறார். அது வந்து எளிமை, அப்புறம் வந்து பொறுமை, அப்புறம் வந்து கம்ப்ளீட் ப்ரைட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரைட்லெஸ்னஸ், அப்புறம் அவர் வந்து எதை பற்றியும் எதிர்பார்க்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்ப்பேன். இன்ஃபேக்ட் பிரபுபாதர் சொல்கிறாரு, நம்மளுக்கு இந்த ஒரு அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா நிஜமான ஒரு இப்போ அராஜகம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்னா, ஆனால் நிஜமான ஒரு அஹிம்சை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ எளிமையாக இருக்கோம்னோ அதுதான் நிஜமான ஒரு அஹிம்சை அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ கூட நம்ம பார்க்கணும், நிறையா போர்கள் நடந்துட்டுருக்கு நிறையா உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா. இப்போ அட்லீஸ்ட் நான் போன தடவை இங்கே நம்ம பேசிடுச்சு அட்லீஸ்ட் 1-2 இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறச்சே 8 இடத்துல வந்து மிகப்பெரிய போர் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து அமெரிக்கா ஈரானாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா யுக்ரைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து ஆஃப்ரிக்காலேயே 4-5 இடத்துல வந்து இந்த மாதிரி போர்கள் நடக்கிறது. ஏன் இந்த மாதிரி போர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி பார்த்தோன்னா, எளிமை எந்த இடத்துலையும் இல்லை. இந்த மாதிரி இது இல்லாததுனால, இந்த ஒரு எஜுகேஷன் இல்லாததுனால எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போர்கள் நடைபெறும். எல்லோரும் நான் எப்படி ஜாஸ்தி சம்பாதிக்கலாம், எப்படி நான் இன்னொருத்தர் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணலாம், அதை தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. தவிர எப்படி எளிமையாக இருக்கலாம், எப்படி நம்ம வந்து இயற்கையே நம்பிட்டு இருக்கலாம் அப்படின்ற யாருக்கும் அந்த யோசனையே இல்லை. இப்போ கூட நான் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு ட்ரெண்டிங் ரீல் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் வந்து காமிச்சார். ஒரு பையன் வந்து ஒரு ஆந்திராலேயோ இல்லை ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல ஒரு மலைக்கு மேலே நின்றுட்டு அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா நல்ல சம்பாத்தியம் இல்லை போல். அந்த பையன் வந்து நல்லா 25-26 வயசு இருக்கிற பையன் போல் இருந்தது. அந்த பையன் வந்து இந்த மலைக்கு மேலே நின்றுட்டு அப்பா அம்மாவுக்கு மிரட்டுறான், எனக்கு நீங்கள் ஐஃபோன் தரலைன்னா நான் வந்து கீழே குதிச்சிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஐ திங்க் அவர் அப்பா காப்பாற்ற போய் கடைசியில் 2 பேரும் வந்துட்டாங்க.
மோஸ்ட்லி அவங்களோட அம்மாவும் விழுந்துட்டாங்க. இப்போ 3 பேரும் விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ எளிமை என்ன, ஏன் இந்த மாதிரி 25 வயசு நல்ல படிப்பு, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி ஒரு ஐஃபோனுன்ற ஒரு சின்ன விஷயம். ஆனால் அரசாங்கம் அந்த ஒரு லெவலில் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ இன்னொரு இண்டிவிஜுவலாக குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு கூட சண்டை போட்டுருக்கு, ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சண்டை போட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அமெரிக்கா ஈரான் வந்து ஒரு அவங்களோட அவங்கக்கிட்ட நிறையா எண்ணெய் இருக்கிறதுனால, நிறைய பெட்ரோலியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா எளிமை இல்லாததுனால இந்த மாதிரி நிறையா ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது இந்த வாழ்க்கையில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு குணங்கள் நம்ம வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையில். ஸோ இதுதான் பண்ணுறாங்க. ஸோ நிஜமான ஒரு ரியல் ரெனன்சியேஷன், நிஜமான ஒரு சந்நியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடைசியில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கிறச்சு நம்ம சொன்னேன், பகவான் கிட்ட நம்ம டிபெண்டன்ஸ் இருக்கிறது, பகவானை பார்த்து நம்பிகிட்டே இருக்கிறது, அதுதான் நிஜமான ஒரு சன்னியாசி. ஸோ நம்ம யோசிக்கலாம், அது எப்படி, நான் யாரை பற்றி நம்ம ஜெனரலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம டிபெண்டன்சி இருக்குது, ஏதாவது யார் மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளோட படிப்பு மேலே நம்பிக்கை இருக்குது, நம்மளோட வேலை மேலே நம்பிக்கை இருக்குது. என்னோடய வேலை தான் என்னை காப்பாற்றும் நாளைக்கு, இந்த படிப்பு தான் என்னை காப்பாற்றும் நாளைக்கு. அப்புறம் என்னோடய பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்கள் வந்து என்னோடய பசங்க தான் என்னை காப்பாற்றுவாங்க நாளைக்கு அப்படின்ற ஜென்ரலாக இதான் ஒரு யோசனைகள் இருக்கும். என்னோடய பேங்க் பேலன்ஸ் அதுதான் என்னை காப்பாற்றும் நாளைக்கு அப்படி. பட் ஆனால் இதோட ஜாஸ்தி நம்ம பார்த்தோம்னா மெயின் நிஜமான ஒரு இதுன்னா இதெல்லாம் இருக்கலாம், பட் ஆனால் என்ன முக்கியமான என்னை காப்பாற்றுறவர் யார்? அதுதான் பகவான் கிருஷ்ணர். ஸோ இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வந்து நிஜமான ஒரு சாந்தி, நிஜமான ஒரு அஹிம்சை வந்து நம்ம சம்பாத்தியம் செய்ய முடியும். ஆனால் இதனால் ஜஸ்ட் லைக் திருப்பியும் இன்னொரு இது சொல்ல, இதனால் நம்ம எல்லாம் நம்மளோட வேலை, ஏன்னா பகவான் மேலே நம்ம வந்து நம்பிக்கை இருக்கிறதுனால அதனால் நம்ம எல்லாம் வேலைகள் விஷயங்கள் எல்லாம் விடணுன்ற ஒரு அவசியம் இல்லை. இது பண்ணுறது ஒரு நிஜமான ஒரு அவசியம்தான். பட் ஆனால் நம்ம வந்து பகவான் மேலே நம்மளோட அந்த டிபெண்டன்சி இல்லை ஒரு எக்ஸ்பெக்டன்சி நிஜமாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நிஜமான இப்போ நம்ம சுதந்திர தினம் கூட நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம கொண்டாடினோம். ஆனால் இந்த சுதந்திரம் வந்து என்னென்னா நம்ம யாரும் எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு யோசனை சுதந்திரம் இல்லை. நிஜமான சுதந்திரம் என்னென்னா, ஏன்னா நான் பகவானுக்கு நான் சரணடைஞ்சிருக்கேன், ஏன்னா பகவான் என்னை வந்து ரட்சிக்கிறார், காப்பாற்றுறார், அதனால தான் எனக்கு நிஜமான ஒரு சுதந்திரம் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் பகவான் என்னை வந்து ரட்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவையில்லை, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ பகவான் மேலே நம்மளுக்கு இருக்கிற ஒரு டிபெண்டன்சி இருந்தான்னா அதுதான் ரியல் இண்டிபெண்டன்ட், நிஜமான சுதந்திரம் அதுதான். ஸோ ஆஸ் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி, நம்ம இந்திரியங்கள் நம்ம எவ்வளோ நம்ம கட்டுப்பாட்டு படுத்துகிறோமோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல அந்த ஒரு பியூரிஃபிகேஷன் இல்லை நம்ம வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து பக்தியில் முன்னாடி போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், பக்தி மார்க்கத்தில் நம்மளுக்கு போகிறதுக்கு நிறையா ஒரு இது கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி பேராசைலேருந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும். பக்தி சேவை பண்ணுறதுனால நம்மளுக்கு பேராசையிலேருந்து இது கிடைக்கும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும், பேராசை இல்லாததுனால எளிமை நம்மளுக்கு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எளிமைனால என்னாகும், பொறுமையும் வரும். அதோட எளிமைனால நம்மளுக்கு பொறுமை வரும். பொறுமை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால என்னாகும், பகவான் மேலே இன்னும் நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். அதனால என்ன ஆகும், கடைசியில் நம்ம யோசிக்கிறோம்ல பரமஹம்சா இல்லை சன்னியாசி.
ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு பரமஹம்சர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இப்போ நம்ம வந்து ஜலதூதா இல்லை இந்த வாயேஜ் ஆஃப் கம்பேஷன் பிரபுபாதர் இப்போ நம்ம இந்த டெய்லி நம்ம ப்ரேயர்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் பிரபுபாதர் 1965 வருடத்தில் வந்து சில பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுக்கு சென்றார். ஸோ இந்த நம்ம இன்னைக்கு பேசின ஒரு கிளாஸ் இப்போ ஒரு நம்ம இல்லை ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனை நம்ம பார்க்குறோம்னா பிரபுபாதரோட இந்த ஒரு வாழ்க்கை இல்லை அவரோட சாதனை நம்ம பார்த்தோம்னா எல்லாம் இந்த ஒரு என்னென்ன நம்ம படிக்கிறோமோ அவர் வந்து ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. எப்படி நம்ம வந்து பகவானுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை சமர்ப்பிக்கணுமோ அது எப்படி பண்ணணுன்ட்டு சில பிரபுபாதர் வந்து அவரோட வாழ்க்கையிலே நம்ம காமிச்சிருக்காரு. பிரபுபாதர் கூட அவர் சந்நியாசம் எடுத்தோடனே 1959 வருடத்தில் அவர் வந்து சந்நியாசம் எடுத்தோடனே கூட பிரபுபாதர் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு விருந்தாவனத்தில் வந்து பிரபுபாதர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் விருந்தாவனத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். விருந்தாவனத்தில் வந்து யாரும் எதுவும் பிரச்சனை இல்லை. ரூப ஜீவ கோஸ்வாமி சமாதி ராதா தாமோதர் கோவில் கிட்ட வந்து அவர் வந்து உட்காந்து அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார், சாஸ்திரங்கள் படிச்சுட்டு இருந்தார், அவர் வந்து எழுதிட்டு இருந்தார். பகவான் சிந்திக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தது அவருக்கு. ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு. நல்ல சுதந்திரம், நல்ல இயற்கை, பிரச்சனை இல்லை, ஒரு ஆன்மீகமான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு பிரகிருதி இருந்தது அந்த சமயத்தில். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் கூட ஏன்னா அவரோட ஆச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவருக்கு சொல்லியிருக்காரு, இல்லை இந்த பகவத்கீதை அப்புறம் நம்ம பாரதிய கலாச்சாரம் வந்து உலகமெங்கும் நீ போய் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து அவரோட சொந்த சந்தோஷம், சொந்த அவரோட இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சில பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். அதில் கூட நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு கூட பிரபுபாதர் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் வந்து இன்ஃபேக்ட் 1950 வருடத்துலேருந்தே அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தார், எப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னொரு புஸ்தகங்கள் இருக்குது, த லைட் ஆஃப் தி பாகவதா அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது, பிரபுபாதர் எழுதினார். அதுதான் பிரபுபாதர் முதல் எழுதின ஒரு புஸ்தகம். அதுதான் அது வந்து என்னென்னா ஜப்பான்லேருந்து வந்து பிரபுபாதரோட பாகவதம் இதெல்லாம் எழுதி அவர் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஜப்பான்லேருந்து கூட பிரபுபாதர் வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவோம், ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் அது மாத்திரம் நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு. பிரபுபாதர் வந்து அரசாங்கத்துக்கு கேட்டாங்க, அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி ஆனால் பிரபுபாதர் வந்து அவரோட முயற்சி வந்து விடவில்லை, வந்து நிறையா முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அவர் பிரபுபாதர் என்ன பண்ணுவார்னா, பிரபுபாத் இவங்க இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் நம்ம பார்க்குறோம்னா, இது நம்ம ஃபஸ்ட் கேண்டோ நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு புஸ்தகம் வந்து பிரபுபாதர் என்ன பண்ணார்னா அவரே எழுதினார், அவரே வந்து போய் பிரிண்ட் பண்ணுறார், அவரே வந்து எல்லாம் பப்ளிஷ் பண்ணோன்னே அவரே வந்து எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் விற்கிறதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்சிடெண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார், இது வந்து டெல்லியிலையும் பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு போகிறார் பிரபுபாதர். அப்போ ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து ஒரு வெளியில் பார்க்குறாரு, யாரோ ஒரு சன்னியாசி இருக்கார். ஸோ அந்த காலத்தில் பார்ப்போம்ல, இல்லை நிறைய பேர் இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் வந்து போய் கேட்பாங்க, பிச்சை எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ பணக்காரர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இல்லை யாரோ ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், இல்லை போயிடட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு சன்னியாசி வந்து 6-7 மணி நேரம் அதே வெயிலில் சுடுற வெயிலில் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பணக்காரர் வந்து முன்னாடி சொல்லியிருப்பார், இல்லை போயிடட்டும் அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் 6-7 மணி நேரம் கழிச்சு பார்க்குறாரு, அதே சன்னியாசி அங்கேயே நிற்கிறார். ஸோ இந்த பணக்காரர் அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறார் பணக்காரர்கிட்ட, அந்த சன்னியாசி அப்படியே இருக்கார், எங்கேயும் போகல அப்படின்ட்டு. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து அந்த பணக்காரர் வந்து யார் இது அப்படின்ட்டு இந்த
கொதிக்கிற வெயிலில் யார் இங்கே நிற்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்க்குறோம். அதுவும் நம்ம நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா வெயில் வந்து இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இங்கே. அஃப்கோர்ஸ் இங்கே இங்கேயும் கூட ஜாஸ்தி ஹைண்ட் இருக்குது, பட் அங்கே வந்து இன்னும் நிறையா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 48-49 டிகிரி வரைக்கும் போகும். சில சமயம் 50-51 டிகிரி வரைக்கும் கூட போகும். அவ்வளோ ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த வெயிலில் வந்து இங்கே பிரபுபாதர் போடுறார். அங்கே அந்த ஒரு சன்னியாசி நிற்கிறார். ஸோ இந்த பணக்காரர் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு, யார் நீங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்குறாரு, குர்த்தாவில் வந்து எல்லாம் நிறைய ஓட்டையாக இருக்குது. வேஷ்டியில் வந்து ஒரு கவரிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிழிஞ்சிருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டு பிரபுபாதர் அங்கே இருக்கார். ஸோ யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான் ஸ்ரீல பிரபுபாதர். அப்புறம் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், என்னோடய புஸ்தகம் ஒன்று இருக்குது, இந்த புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் படிங்க, நீங்கள் பாகவதத்தை பற்றி ஆன்மீக விஷயம்தான், ஒருத்தர் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அது பேக் டு காட் ஹெட் மேகசின், பிரபுபாதர் அப்போ எழுதின்றது ஒரு மேகசின். பார்க்குறாரு அவர் வந்து, சரி இதுக்கு இந்த வெயிலில் நிற்கிறீங்க, வாங்க உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை தான் தரேன்ட்டு அவர் கொஞ்சம் சாப்பிட்றாரு. சரின்ட்டு அவர் அந்த பணக்காரர் வந்து ரொம்ப ஹி பிகம்ஸ் வெரி டச்ட். அவர் வந்து ரொம்ப அவர் பார்த்துட்டு வந்து அவர் பேச முடியல என்ன இதுன்ட்டு. அப்புறம் சொல்கிறார், சரி இந்த புஸ்தகத்தை நான் வாங்கிடுறேன். அப்புறம் பிரபுபாதர் அப்போ கூட அவரோட ஃபோக்கஸ் வந்து அந்த புஸ்தகம் எப்படி அவர்கிட்ட போகும்னு. அவர் சொல்கிறாரு, சரி இந்த ஒரு புஸ்தகம் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் நான் மாதம் இந்த மாதிரி எழுதுவேன், அது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. சரின்னு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நான் நீங்கள் என்ன வேணும்னு சொல்ல நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே வாங்க நீங்கள். அப்புறம் சரி நான் உள்ளே வரேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து தீர்மானம் செய்யுங்க, எல்லா வருஷமும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, நீங்கள் என்னென்ன பப்ளிஷ் பண்ணுறீங்களோ எல்லாமே நான் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் பிரபுபாதர் வந்து ஒத்துக்கிறார், உள்ளே போய் அவர் சாப்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்தோம்னா இது வந்து 1960ஆம் வருஷத்தில் இந்த மாதிரி ஆகிறது. 5 வருஷம் வந்து பிரபுபாதர் வந்து அவர் வந்து அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாகவதத்தை அவர் முதலாம் கண்டத்தை வந்து எழுதினோடனே அதுவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் கூட ஒருத்தர் சொல்கிறார், அமெரிக்காவில் என்னோடய ஒரு பையன் இருக்கான், ஏன்னா அங்கே போய் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தார் ஸ்ரீல பிரபுபாதர். அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்களேன் ஒரு தடவை, நான் என்னோடய பையன் அங்கே இருக்கான், ஏன்னா என் பையன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு பிரபுபாதர் சொல்கிறாரு, ஓகே நான் வரேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் போகிறதுக்கு வரத்துக்கு டிக்கெட் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுன்ட்டு. பிரபுபாதர் சொல்கிறார் சரி அப்படின்ட்டு. ஸோ அதே சமயத்தில் வந்து மும்பையில் வந்து இந்தியா ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் சுமதி மோரார்ஜி அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவங்கக்கிட்ட போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட போகிறச்சே அவரோட அசிஸ்டண்ட் செக்ரட்டரி வந்து இல்லை அவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கேட்குறாங்க, பணத்துக்காக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ சுமதி மோரார்ஜி கிட்ட ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாரு. அவங்களும் சொல்கிறாங்க இல்லை என்ன, அவங்க வந்து கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க இல்லை இப்போ வேண்டாம், அப்புறம் வாங்கன்ட்டு. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஆனால் கடாமுயற்சியான டெய்லி அந்த ஆஃபீஸ்கிட்ட போய் நிற்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு தரம் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு இது தருங்க போங்க அப்படின்ட்டு. ஸோ பிரபுபாதர் வந்து விடமாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீல பிரபுபாத் அவர் 68-69 வயசு அவருக்கு. அவர் வந்து அந்த கம்பெனியோட வாசப்படி இருக்குல்ல, அந்த வாசப்படியில் அங்கேயே உட்காந்துட்டுருக்காரு டெய்லி. ஸோ அந்த அம்மா, இந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்க்குறச்சேன், யார் இவர் இந்த சன்னியாசி எப்பவுமே இருக்காருன்ட்டு 2-3 நாள் கழிச்சு கேட்குறாங்க, இந்த சன்னியாசி டெய்லி நான் பார்க்குறேன்னே. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இந்த ஒரு பெரியவர் வந்து டெய்லி கார்த்தால வர்றார், இங்கே சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து தான் ஜபம் பண்ணுறாரு, அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி கேட்குறாரு, நீங்கள் வந்து டைம் தர்றதில்ல, அவர் போயிடுறாரு. ஸோ 3 நாள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து ஒருத்தர் சரி கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பிரபுபாதர் வந்து என்னென்னு, ஸோ பிரபுபாதர் என்ன சுவாமிஜி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றார். ஸோ அப்போ வந்து சுமதி மோரார்ஜி பிரபுபாதர் சொல்கிறாரு, எனக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்ற. பிரபுபாதர் எதுக்கு நீங்கள் சுவாமி, நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எங்கேயே இருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு வசதி தேவை நான் செய்வேன், அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப குளிரும் உங்களுக்கு. பிரபுபாதர் சொல்கிறேன், இல்லை நான் போய் தான் ஆகணும்.
அப்படி என்ன ஒரு தீர்மானம்? எதுக்கு இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இல்லை, என்னோட ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, என்னோடய குரு சொல்லியிருக்காரு, அதனால என்னோடய வாழ்க்கையே என்னோடய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு சில பிரபுபாதர் இவ்வளோ தீர்மானமாக சொன்னோன்னே அப்புறம் அவங்க யோசிச்சுட்டு சரி நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன், என்கிட்ட பாருங்கள், பெரிய பெரிய கப்பலெல்லாம் இல்லை, நார்மல் ஒரு கார்கோ ஷிப் இருக்குது என்கிட்ட. ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கணுன்னா, ஜென்ரலி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, கப்பலில் போகிறச்ச க்ரூஸ் ஷிப் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா வசதிகளெல்லாம் இருக்கும், கப்பலுக்குள்ளேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நிறையா ஹோட்டல் இருக்கும் கப்பலுக்குள்ளேயே, நல்லா வசதியாக தூங்குறதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி ஒரு கப்பல் இல்லை, இது ஒரு கார்கோ ஷிப். ஒரு கார்கோ கப்பலுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரு க்ரூஸ் ஷிப் ஒரு கார்கோ கப்பலுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, கார்கோ கப்பலில் எல்லாம் வேறு வேறு சாமான் வேறு நாட்டுக்கு போகும்ல, அது ஒரு பயணம் செய்கிறது ஒரு 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 கப்பல் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஷிப்மெண்ட்டுக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீல பிரபுபா எந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் போகிறார், அவர் போய் கூட அங்கே அந்த கப்பலில் போகிறார், கார்கோ ஷிப்பில் போகிறாரு. இன்ஃபேக்ட் சுமதி மோராஜி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் போனால் கூட உங்களோட நீங்கள் வாபஸ் வருவீங்களா அது நிச்சயம் இல்லை. பிரபுபாதர் சொல்கிறாரு, பரவாயில்ல, ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, என்னோட பகவான் என்ன ரட்சணை செய்வார், என்ன நான் ஒன்றா பரவாயில்ல, பகவான் என்ன ரட்சணம் பண்ணுவார். ஒரு கப்பலில் போகிறார், போனோடனே 7-8 நாள்லேயே அவருக்கு 2 ஹார்ட் அட்டாக் பேக் டு பேக். ஜெனரலாக என்ன ஆகுன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் தாங்க மாட்டாங்க. அதுவும் அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் 30 வயசு 20 வயசுலேயும் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அது வேறு விஷயம். ஆனால் 60 வயசு மேலே ஜெனரலாக, ஏன்னா அந்த பாடியோட அந்த ஒரு அந்த ஒரு அவங்க பொறுத்துக்க முடியாது, அந்த உடலோட சக்தி அவ்வளோ இல்லை. ஆனால் 68 வயசில் கூட 69-70 வயசில் கூட 2 ஹார்ட் அட்டாக் அவர் ஆனாலும் கூட பிரபுபாதர் சொல்கிற, இல்லை நான் இதான் ஆகணுன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி என்னோடய குருவோட ஆர்டரை நான் நிஜமாகவே நிறைவேற்றுவேன், அவரோட இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ பிரபுபாதர் அந்த மாதிரி ஷிப்பில் போகிறார், போய் இறங்குறார். அங்கே இறங்கி பாஸ்டனுக்கு போகிறாரு, எப்படியோ இது போகிறாரு. அஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்கள் ஆகிறது ஷிப்பில் கூட. அவருக்கு பகவான் ஒரு கனவில் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் பார்க்குறேன்ட்டு. இன்ஃபேக்ட் பிரபுபாதர் கூட சொல்கிறாரு, அந்த பெசிஃபிக் ஓஷன், அந்த ஒரு கடல் ஜெனரலாக என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு கேப்டன் கூட சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கடல் நான் பார்த்ததே இல்லை, இந்த கடல் ரொம்ப சாந்தமாக இருக்குது. ஏன்னா ஜெனரலாக அந்த ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, இந்த காலத்தில் கூட, இப்போ கூட அந்த இடத்துல பார்த்தோம்னா கூட, நான் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல, அந்த ஒரு பெசிஃபிக் ஓஷன் இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட் ட்ராஜெக்டரி இருக்குது. ஃப்ளைட் போகணுன்னா கூட ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் இருக்குது. சில இடத்துல அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நிறையா காற்று புயலெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த இடத்த அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது, சில இடத்துல ஸோ போவாங்க. ஸோ இந்த காலத்தில் கூட அந்த ஒரு இடம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் கப்பலெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வசதிகளெல்லாம் இருக்கிறதுனால போகிறாங்க. பட் இப்போ கூட மழை காலத்தில் அந்த ஒரு இடம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஏன்னா அந்த நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லாததுனால இப்போ நிறைய கப்பல்கள் அந்த காலத்தில் கூட போகும். அந்த இன்னொன்று என்ன, அந்த கேப்டன் சொல்லியிருக்காரு, நிறையா கப்பல் கவுந்துரும் கூட அந்த சமயத்தில் கூட. ஸோ பிரபுபாதர் இந்த கப்பல் அந்த சமயத்தில் போகிறச்சே, இந்த பெசிஃபிக் கடலில் போகிறச்சே, இந்த கேப்டன் சொல்கிறார், இந்த கடல் இந்த மாதிரி சாந்தமாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா எல்லாம் பகவானோட அருள் தான் இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்ட்டு. ஸோ பிரபுபாதர் போகிறார், பாஸ்டனில் போய் இறங்கிறார். அஃப்கோர்ஸ் அவரோட பாக்கெட்டில் நிறைய பணமும் எதுவும் இல்லை, 40 ரூபா. அந்த 40 ரூபா கூட என்னென்னா, ஆக்சுவலி காசே இல்லை அது. அந்த 40 ரூபா கூட என்னென்னா, அவரோட இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, அந்த கேப்டனுக்கு கொடுக்குறாரு. பாருங்கப்பா கேப்டன், என்கிட்ட கொஞ்சம் பணம் வசதி இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்யணுன்னா ஒன்று பண்ணால் இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு இது இருக்கிறது இங்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு.
அந்த கேப்டன். ஸோ பிரபுபாதர் ப்ராக்டிக்கலி என்னென்னா ₹1 கூட இல்லாமல் போயிருக்காருங்க. இப்போ கூட நம்ம போகணுன்னா நம்ம யோசிப்போம்ல, பணம் இருக்கா, விடுங்க இங்கே விடுங்க, இங்கேருந்து நம்ம வெளியில் பெங்களூர் கோயிலுக்கு இங்கே வரணுன்னு கூட ₹10 ₹20 அது கொஞ்சம் காசு வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தா நம்ம வெளியில் போக முடியும். ஆனால் பிரபுபாதர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு ₹1 இல்லாமல் கூட. வெறும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு சில பிரபுபாதர் அந்த கேப்டன் கொஞ்சம் காசு கொடுத்ததில் அதில் ஒரு ₹40 வந்திருக்கு அவருக்கு, அவ்வளோதான். அதை வச்சுட்டு அவர் பிரபுபாதர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்புறம் இந்த ஒரு இப்போ நம்ம இங்கே உட்காந்து நம்ம கேட்குறோம்னா இந்த ஒரு முயற்சினால தான் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம நல்லா இன்றைக்கி உட்காந்துட்டு எல்லாம் கீர்த்தனை, இந்த மாதிரி ஒரு நல்ல தரிசனம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரவச்சனை, இதுக்கப்புறம் நல்ல பிரசாதம் இது கூட தயாராக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விடாமுயற்சினால தான். ஸோ பிரபுபாதர் அஃப்கோர்ஸ் அவர் சாதனை செஞ்சுருக்கார். ஆனால் அவர் சாதனை செய்யறதுனால என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னு, இது நம்மளுக்காக செய்கிறது இல்லை, இது அவருக்காக மட்டும் இல்லை. இந்த மாதிரி பிரபுபாதர் நம்மளும் ஆகணும். ஒரு ஆச்சாரியன், ஆச்சாரியா அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன? ஆச்சாரியர் அப்படின்னா அவர் எப்படி அவர் ஒரு உதாரணம், நம்ம சமூகத்துக்கே ஒரு உதாரணம் ஒரு கொடுக்குறவர் தான் அவர் தான் ஆச்சாரியன் அப்படின்ட்டு. ஸோ பிரபுபாதர் அவரோட செயல்களால் எப்படி பகவானுக்கு நம்மளோட வாழ்க்கையை சமர்ப்பிக்கணும், நம்ம கூட எந்தெந்த வாழ்க்கையில் இருக்கோமோ. இன்ஃபேக்ட் பிரபுபாதர் இந்த ஒரு ஸ்லோகத்தை டைம் டு டைம் சொல்லிகிட்டே இருப்பார் அவரோட சிஷ்யர்களுக்கு கூட. ஸ்தானே ஸ்திதாக ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபிஹி. நீங்கள் எல்லாத்தையும் விடக்கூடாது. எந்தெந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அதே ஸ்தானத்தில் இருங்க. நீங்கள் அதே ஸ்தானத்தில் இருந்து ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபிஹி. நீங்கள் பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்துட்டு பகவானை பற்றி நீங்கள் கேளுங்க, சிந்தனை பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் எல்லாரும் பரமஹம்சர் ஆகணுன்றது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுக்கணுன்றது இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வெயிட் பண்ணுறதுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணிங்க, நீங்கள் கூட பரமஹம்சர் ஆகிடலாம், நீங்கள் கூட ஒரு பெரிய சன்னியாசி ஆகிடலாம். இப்போ இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பிரபுபாதர் சொல்கிறாரு, நம்ம இந்த மாதிரி பக்தி சேவையில் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் தேவை அப்படின்ட்டு. பிரபுபாதர் சொல்கிறாரு, 1 செகண்ட், ஏகோ க்ஷணம் அப்படி, ஒரே ஒரு செகண்ட். இப்போ கூட நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட பரமஹம்சர் ஆகிடலாம். ஒரு உங்களோட வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணுறதாலேயோ, இல்லை ஒரு நீங்கள் வீட்டை விட்டு இல்லை கோவிலில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறதுனாலையோ, இல்லை காட்டுக்கு போகிறதுனாலையோ நீங்கள் பரமஹம்சர் ஆக முடியாது. அஃப்கோர்ஸ் ஆகலாம், பட் அது மாத்திரம் இல்லை. நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கலாம், யார் எந்த சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் கூட பரமஹம்சர் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதோடு இன்றைக்கி நம்ம முடிச்சு விடலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் இதனால். ஸோ இதோட முடிச்சு விடலாம். ஸ்ரீல பிரபுபாத் கி, கிரந்தராஜ் கி, நிதாய் கௌர் பிரேமானந்த்.